வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு தண்ணி தேங்காய் கார சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னியை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னியை இட்லி அல்லது மெத்துன்னு தோசை மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சுட இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த பருப்பை கருகிராம நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கணும். இந்த சட்னிக்கு பருப்பை பார்த்து கவனமா வறுத்துக்கணும். அப்பதான் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பக்கத்திலேயே இருந்து கைவிடாம இந்த மாதிரி வறுத்தாதான் எல்லா பருப்பும் ஒன்று போல கரெக்டா வறுபடும். இப்ப பருப்போட கலர் லைட்டா மாறி இருக்கு. இது கூட 3 பூண்டு, கொஞ்சமா வாசத்துக்கு கறிவேப்பிலை இலைகள், 7 காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி பிச்சு சேர்த்து வறுத்துக்கலாம். இது தண்ணி சட்னிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கிற இந்த மிளகாய் கரெக்டா இருக்கும். புளியுமே இந்த அளவு சேர்த்துக்கங்க, கரெக்டா இருக்கும். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா எண்ணெயில வறுபட்டுருச்சு. பருப்புமே கரெக்டா வறுபட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி வறுத்துக்கணும். இது கூட 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே இதை வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷமா வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு. தண்ணி சட்னிங்கிறதுனால நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் கரெக்டா இருக்கும். நான் இதுல இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு டிஸ்பிளே பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூட கொஞ்சமா பெருங்காய பவுடர், அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டான தண்ணி தேங்காய் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.